ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து வியர்டோ 101 சீரீஸை வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து வியர்டோ 101 எபிசோட் 1 வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த சீரீஸ் வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கதையை சொல்கிறாங்க. என்ன கதைனா வந்து ஹேலி காமெட், அதாவது ஹேலி வால் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. அது வந்து 72 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சுற்றிட்டு இருக்குமா. அதை பற்றி வந்து நம்ம ஹீரோக்கு வந்து இதுவரையும் தெரியாதான். ஆனால் வந்து அவன்கிட்ட ஒருத்தன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, இன்னும் 35 வருஷத்தில் வந்து அந்த வால் நட்சத்திரம் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுதான் வந்து நம்ம ஹீரோட பேர் வந்து என்னென்னா நீரன். அவன் வந்து இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கான்னா வந்து 3 வருஷமாக அவனோட ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணவே இல்லையா. இப்போ தான் வந்து திருப்பி மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் வந்து அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தாரா வந்து லாயர் ஆகிட்டானா. அதுக்கப்புறம் போக் வந்து என்ன பண்ணுறான்னா, அவனுக்குன்னு வந்து சாங்ஸ் எல்லாம் எழுதி அவன் பிரபலமாயிட்டான். இன்னொருத்தவன் வந்து ஹெம்முன்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் வந்து கொஞ்சம் ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஹெம் வந்து அவனோட தலையை வந்து சாண்டில் கலரில் பெயிண்ட் அடிக்கிறதா சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து எத்தனை தடவை இதே சொல்லிகிட்ருப்பா, ஸ்கூல்லேருந்தே சொல்லிகிட்ருக்க, நீ ஆனால் பண்ணுற மாதிரி தெரியலன்னு சொல்லும்போது தான் வந்து நம்ம இன்னொரு ஹீரோ வந்து என்ட்ரி ஆகிறாரு. அவரோட பேர் வந்து பான் சிவா. இவன் தான் வந்து அந்த ஹேலின் நான் வால் நட்சத்திரம்னு சொன்னால அது வந்து 35 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரிட்டன் ஆகும்னு சொன்னவன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா வந்து நம்ம போக்கும் ஹெம்மும் வந்து ஒரு மியூசிக் கிளப்பில் உட்காந்து சாங் பாடிட்டுருக்காங்க. அப்போ வந்து நம்ம போக் வந்து சாங் எல்லாம் பார்த்தா எல்லாமே ஓல்டு சாங்காக இருக்குது. அதனால ஹெம் கிட்ட எதுக்காக நீ எப்போ பாரு ஓல்டு சாங்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க, இதெல்லாம் யாரும் இப்போ கேட்க மாட்டாங்கன்னு சொன்னதுக்கு எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெம் சொல்லுவான். அந்த மியூசிக் கிளப்பில் தான் வந்து நம்ம ஹீரோ நீரனும் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கான். தூங்குனதும் இல்லாமல் வந்து ஏதோ ஒரு டிப்ரெஷனில் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். உடனே வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எதுக்காக அவன் வந்து இங்கே வந்து படுத்துருக்கான், மியூசிக் கிளப்பவே வந்து அவனோட வீடு மாதிரி நினச்சிட்டு இங்கே வந்து படுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்கு வந்து நம்ம நீரன்ட்ட கேட்கும்போது நீரன் வந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். உடனே வந்து இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, தாரா வந்தானே எங்களை வந்து மாட்டி விட்டுறாதா, நாங்கள் ஒன்றெல்லாம் வந்து பிடிச்சி வைக்கல, நீ எல்லாம் வந்து ஜூடோ பிளேயர், உங்கள் கூடலாம் வந்து என்னால் சண்டை போட முடியாது, நீனா தான் வந்தேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் உனக்கு என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவன் பதில் சொல்லாததுனால அவங்க அப்பா கூட பிரச்சனையான்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் வந்து அவங்க அப்பா கூட நடந்தது வந்து சொல்லுவான். என்ன நடந்திருக்குன்னா வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ எதுக்காக வந்து நேற்று ப்ராக்டிஸ் போகல அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அதுக்கு வந்து நம்ம நீரன் வந்து பதில் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக நீரனுக்கு வந்து ஜூடோ விளையாடவே பிடிக்காது. ஆனால் அவங்க அப்பா தான் வந்து நம்ம நீரனை வந்து ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் தான் வந்து என்ன சொல்றார், நீ தான் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கணும், நீ தான் வந்து பெரிய பையன், அதனால் வந்து நீ இன்னும் வந்து பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரனுக்கு வந்து அட்வைஸ்க்கு மேலே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். அதை நினச்சி தான் வந்து டிப்ரெஷனில் வந்து இவன் வந்து இங்கே உட்காந்துட்ருக்கான் அந்த மியூசிக் கிளப்பில். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான், உங்களுக்கு உண்மையிலே வந்து இந்த மியூசிக் கிளப்பில் வந்து வாசிக்கிறது தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம், அப்புறம் எதுக்கு நாங்கள் இங்கே இருக்கோம், இல்லைனா வந்து நாங்கள் எங்கேயாவது போயிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ தான் வந்து ஹெம் என்ன சொல்கிறான்னா வந்து, ஃப்யூச்சரில் நான் வந்து நிறைய டேப்பெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம போக்கு என்ன சொல்லுவோன்னா, டேப் ரெக்கார்டர்லாம் வந்து பழைய காலத்தில் உள்ளது, இப்போல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நீரனும் உங்களுக்கு உண்மையிலே வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறது தான் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம், உனக்கு எப்படி ஜூடோவோ அதே மாதிரி எங்களுக்கு வந்து மியூசிக் ப்ளே பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம நீரனும் வந்து யோசிச்சுட்ருப்பா, ஜூடோ விளையாடுறது எனக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படி தோணலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துருவான். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவான்னா வந்து, நான் மற்றவங்கள மாதிரி இல்லை, என்னோடய லைஃப் வந்து ரொம்பவே வந்து டார்க்காக இருக்குது, எனக்கு எது பிடிக்கும்னு எனக்கே தெரில, அவங்களுக்குலாம் வந்து எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிச்சு, நான் எப்பயும் வந்து ஆர்டினரி லைஃப் தான் வாழ்கிறேன், ரொம்ப ரொம்ப ஆர்டினரியாக தான் வாழ்கிறேன், எனக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எதுவுமே எனக்கு தெரில, போகிறேன் சும்மா வந்து படுத்து தூங்குறேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர மாதிரி இருக்குது, என்னோடய லைஃப் வந்து போரிங்காக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஜூடோவும் அப்படி தான், ஜூடோலேயும் வந்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஆனால் வந்து நான் எல்லோரையும் தோற்கடிக்கிறேன், ஆனால் வந்து அதுக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து யோசிச்சுட்டே இருக்கான். அதனால தான் வந்து இப்போ நான் மியூசிக் கிளப்பில் இங்கே படுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து தாரா வந்து அந்த மியூசிக் கிளப்புக்குள்ளே வருவான். வந்த உடனே வந்து, நீ இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கியா, எனக்கு தெரியும் நீ இங்கே தான் இருப்பேன்னு, உன்னை வந்து கோச் கூப்பிட்றாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருப்பான். எதுக்கு இவன் இப்போ வந்து என்னை கூப்பிட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் வந்து நம்ம தாராவுக்கு வேறு வழி இல்லை, கூட்டிகிட்டு வர சொன்னதுனால கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உடனே அங்கே வந்து கோச் வந்து கேட்டுட்ருப்பாரு, உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்காக வந்து ப்ராக்டிஸ்க்குலாம் வர மாட்டேங்கிற, ஜூடோனா வந்து சும்மா நினச்சிட்டு இருக்கியா, ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்கிட்ட சொல்லு, அப்போ தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம நீரன் வந்து, எனக்கு வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கு வந்து நம்ம கோச் வந்து தாரா கிட்ட, அப்போ நீ சொல்லி வந்து புரிய வச்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து இப்போ ஏன் என் பக்கத்தில் வந்து திரும்புறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாரா கேட்டுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோச் வந்து, உனக்கு பிடிக்கல இல்லைனா ஏதாவது பிரச்சனைனா வந்து
வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ இல்லைன்னா தோற்று போயிடுவேன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் தாரா என்ன சொல்கிறான்னா, அவனை மாதிரி எல்லாம் தோற்று போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோச் என்ன சொல்லுவார்னா வந்து, இந்த மிஸ்டேக் தான் வந்து எல்லா அத்லெட்ஸும் பண்ணுறீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறுத்திட்டிங்கன்னா வந்து உங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து என்கிட்ட சொல்லு. அதை விட்டுட்டு இப்படி கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சிட்டு இருக்காத. இப்போ வந்து போய் ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு மோஸ்ட்டுன்னு ஒருத்தவங்க கூட வந்து சண்டை போட வைக்கிறாங்க. அந்த மோஸ்ட் என்ன பண்ணிடுறான்னா வந்து நம்ம நீரனை வந்து தோற்கடிச்சிடுறான். அதை பார்த்த உடனே வந்து நம்ம கோச்சுக்கும் ஷாக்கு, தாராக்கும் ஷாக்கு. எப்பயுமே வந்து மோஸ்ட் எல்லாம் வந்து அவன் வந்து ஈஸியாக வந்து தோற்கடிச்சிருவான். இந்த தடவை மோஸ்ட் வந்து நம்ம நீரனை தோற்கடிச்சதுனால இப்படி ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம தாரா வந்து நம்ம நீரன்ட்ட கேட்குறான், எதுக்காக வந்து நீ இன்னைக்கு மோஸ்ட் கிட்ட தோத்த? உனக்கு வந்து என்ன மூளை ஏதாவது சரியில்லையா? இல்லை உடம்பு சரியில்லையான்னு கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து அப்படிலாம் இல்லை, இந்த கிளப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா தான் சண்டை போடுவாங்க உன்னை தவிர. நான் வந்து உன் கூட சண்டை போட்டேன்னா நான் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு தாராவை கிண்டல் பண்ணிகிட்ருப்பான். உடனே வந்து எனக்கு பாக்ஸிங் தெரியும், சண்டை போட வரியான்னு சொல்லிட்டு நம்ம தாரா கூப்பிட்டுட்ருப்பான். இப்படியே வந்து இவனுங்க 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நீரனும் வந்து வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருப்பான். நின்றுட்டுருக்கும்போது வந்து பஸ்ஸு வந்துடும். ஏறி போய் அவன் ஸ்டாண்டிங்கு சீட் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு. பிரேக் போட்டவுடனே என்ன பண்ணிடுவானா வந்து நம்ம நீரன் வந்து யார் மேலே போய் உட்காந்துருவானா வந்து நம்ம சீவான்னு ஒரு இன்னொரு ஹீரோ இருப்பான்ல, பான்சீவா மேலே போய் உட்காந்துக்குவான். உட்காந்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து திரும்பி சாரி என்னை மன்னிச்சிடுங்க, பேலன்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சீவா என்ன சொல்கிறான்னா, இது கிராவிட்டினால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டான். அதுவும் இல்லாமல் நியூட்டன்ஸ் லா வேறு உள்ளே கொண்டு வந்து நியூட்டன்ஸ் லா படி தான் நீ வந்து அந்த பக்கம் தள்ளுனாலும் நீ வந்து கீழே விழுந்துட்ட. அந்த மாதிரி நியூட்டன்ஸ் லால சயின்ஸில் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்கான். நம்ம நீரனுக்கும் வந்து ஒன்றும் புரியல. ஏன்னா அவன் வந்து ஸ்கூலில் வந்து நல்லா படிச்சிருக்கலாம் மாட்டான். சும்மா இவன் என்னடா இப்படி பண்ணிட்டான், நான் போய் இவன் மேலேயே விழுந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறம் சீவா வந்து இப்போ வந்து கிராவிட்டினால வந்து என்னோடய புக்கை வந்து நீங்கள் கீழே தள்ளிட்டுருக்கீங்க, நான் அப்படி வேற சொல்லிடுவான். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நீரனுக்கு தெரிஞ்சிச்சு புக்கு மேலே உட்காந்துட்டோன்னு. உடனே டக்குன்னு எந்திரிச்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ தான் வந்து அந்த அஸ்ட்ரானமிக்கல் புக்கை வந்து அவன் பார்ப்பான் நீரனை. பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம சீவா வந்து விடுறதே இல்லை. ஃபுல்லாக சயின்ஸை பற்றியே பேசிகிட்டு இருந்ததுனால என்ன இவன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு திரும்பி அவன் வந்து ஸ்டாண்டிங்கில் நின்றுவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து நம்ம சீவா என்ன சொல்லுவான்னா, திருப்பியும் வந்து ஒரு பிரேக் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் அடுத்த கார்னரில், அதனால வந்து நல்லா பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா என் மேலே உட்காருறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன சொல்கிறேன்னு புரியாமல் பார்த்ததுக்கு டக்குன்னு பிரேக் போட்டாங்க. அப்போ வந்து நம்ம சீவா வந்து நீரனை பிடிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனுங்க வந்து மியூசிக் கிளப்பில் போய் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து எழுதி பார்த்துட்ருப்பானுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம போக்கை வந்து பாட சொல்லுவாங்க. பாடினா வந்து அவன் லிரிக்ஸ் எல்லாத்தையும் மறந்துடுவான். ஆனால் வந்து நம்ம ஹெம் வந்து நல்லா தான் வாசிச்சிட்ருப்பான். இப்படியே இவங்க 2 பேரும் வாசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நீரன் என்ன சொல்லுவான்னா வந்து, கிராவிட்டியா என்ன பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த பஸ் இன்சிடெண்ட்லேயே வந்து மூழ்கி இருந்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க 2 பேரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, உனக்கு நாங்கள் பாடுறது பிடிக்கலன்னா விடு, நாங்கள் வந்து ஃப்ரீ ஸ்டைலில் வேணால் பாடி காமிக்கிறோம், அது செம்மையாக இருக்கும்னு சொன்னோடனே, ஆமாம் ஃப்ரீ ஸ்டைலில் வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஃப்ரீ ஸ்டைலில் பாட ஆரம்பிப்பாங்க. அது வந்து கேவலமாக இருக்கும். அதை பார்த்தோன்னே இப்படியெல்லாம் போச்சுன்னா வந்து நம்ம மியூசிக் கிளப்பை இழுத்து மூடிடுவாங்கன்னு சொன்னோடனே வந்து என்ன சொல்லுவான்னா, சரி நான் வந்து அப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், லிரிக்ஸ் தானே டக்குன்னு மனப்பாடம் பண்ணிடலான்னு சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் வந்து நம்ம தாரா வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம நீரன் வந்து மோஸ்ட் கிட்ட வந்து தோத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இவனுங்க கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. என்ன நீ வந்து மோஸ்ட் கிட்டலாம் தோத்துட்ருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம நீரன் வந்து கத்துவான், யாரும் வந்து இதை பற்றிலாம் பேசாதீங்க, ஜூடோவை பற்றியே பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறமேட்டு சரி நாங்கள் யாருமே பேசலைன்னு சொல்லிட்டு நம்ம போக் வந்து புதுசாக ஒரு ஸ்டோரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது வந்து கோஸ்ட் ஸ்டோரி. அது வந்து அவங்களோட சயின்ஸ் பில்டிங்கில் அஸ்ட்ரானமிக்கல் கிளப்பில் வந்து ஏதோ ஒரு வந்து பேய் வந்து எப்போ பாரு சுற்றிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து ஒரு பாக்ஸர் வந்து அங்கே போனான்னா அவன் மேலே வந்து ரத்தம்லாம் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லி பயப்படுத்திட்டு இருக்கான். பயப்படுத்தினதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து இவனுங்க எல்லாமே அந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுறதுக்காக போய் சயின்ஸ் பில்டிங் முன்னாடி நிற்க ஆரம்பிச்சிருவாங்க. நின்ன உடனே வந்து நம்ம தாரா என்ன சொல்லுவான்னா வந்து, எங்களை மாதிரி ஜூடோ பசங்களை பார்த்ததுக்கப்புறம் வந்து அந்த கோஸ்ட்டு தான் பயந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் அங்கே அந்த அஸ்ட்ரானமிக்கல் கிளப்பு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கதையும் வந்து நம்ம நீரன் வந்து பார்த்துருவான். பார்த்த உடனே அஸ்ட்ரானமிக்கல் கிளப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வந்து யோசிச்சுட்ருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சயின்ஸ் பில்டிங்குள்ளெல்லாம் போக மாட்டானுங்க, நாங்களாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாருமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிருவாங்க. தாராவும் நீரனும் மட்டும்தான் இருப்பாங்க. அப்புறம் நீரன் என்ன பண்ணுறான்னா வந்து, நான் அஸ்ட்ரானமிக்கல் குரூப்பில் வந்து நான் அந்த கிராவிட்டி பையனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து யோசிச்சுட்ருப்பான். அதனாலேயே வந்து நம்ம தாரா வந்து துரத்தி விடுவான். நீ வந்து வீட்டுக்கு போ, நான் வந்து இன்றைக்கி வந்து ஜூடோ ப்ராக்டிஸ்க்கு வரல, நான் வந்து ஆப்சென்ட் போட போகிறேன், நீ வந்து உன்னோட ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணு, நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிகிட்ருப்பான்.
அப்போ வந்து நம்ம தாராவும் சரி நீ ஏதோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம நீரன் என்ன பண்ணுவான்னா, டேரெக்டாக வந்து அந்த சயின்ஸ் கிளப்புக்கு தான் போயிட்டுருப்பான். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் கிளப்புக்கு. அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம சீவாவை வந்து 2 சீனியர் பசங்க வந்து ராகிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம சீவா என்ன சொல்கிறான்னா வந்து, "என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்து எல்லா அமௌண்ட்டையும் வந்து குடுத்துட்டேன். என்ட்ட அமௌண்ட் இல்ல. நீங்க கேட்டாலும் வந்து என்ட்ட குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லுவான். உடனே வந்து அங்கே ராகிங் பண்ணிகிட்ருக்க பசங்க வந்து, "என்ன பொய் சொல்றியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "உங்ககிட்ட பொய் சொன்னா நான் கண்டிப்பா மாட்டிக்குவேன். அதனால நான் பொய்யெல்லாம் சொல்லல. உண்மையிலேயே வந்து என்னோட அமௌண்ட் எல்லாம் கிளப்புக்கு போயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா சொல்கிறான். உடனே வந்து அந்த ராகிங் பண்ணுறவங்க வந்து நம்ம சீவாவோட காலரை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம நீரன் வந்து அந்த அஸ்ட்ரானமிக்கல் கிளப்புக்குள்ளே வந்து வந்துட்டுருப்பான். உள்ளே வந்த உடனே என்ன நினச்சிட்ருக்க? எதுக்காக வந்து அவனை வந்து ராகிங் பண்ணிகிட்ருக்க? உனக்கு வேறு வேலையே இல்லையா? சாப்பிட்றதுக்கு வந்து உனக்கு காசு இல்லைன்னா இப்படி தான் வந்து ஜூனியர் பசங்களை போட்டு ராகிங் பண்ணிகிட்ருப்பியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து அந்த 2 பேர்ட்டையும் வந்து கேட்பான். ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி வந்து ஜூடோ கிளப்புக்கோ, பாக்ஸிங் கிளப்புக்கோ ஆகாது. அங்கே ராகிங் பண்ணிட்டு இருந்தவனுங்கெல்லாம் பாக்ஸிங் கிளப்பை சேர்ந்தவங்க. நம்ம நீரன் வந்து ஜூடோ கிளப்பு. அதனால வந்து 2 பேருக்கும் வந்து சண்டை வேற ஆரம்பிச்சிச்சு. சண்டை ஆரம்பித்தோடனே வந்து என்ன சொல்கிறான்னா, "நீ வந்து கொஞ்சம் நிறுத்து. எதுக்காக வந்து அந்த குட்டி பையனை போட்டு வந்து ராகிங் பண்ணிகிட்ருக்க? உனக்கு வேறு வேலை இல்லையான்னு" சொல்லிட்டு நம்ம சீவாக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். அடுத்து என்ன சொல்லிடுவான்னா வந்து, நீரன் வந்து "எல்லாரும் நிறுத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "வா ஓடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியரை கூப்பிட்டு என்ன பண்ணிடுவான்னா வந்து நம்ம நீரன் வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸிங் கிளப்பில் சேர்ந்த 2 பேரும் வந்து அவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி கீழே வரையும் போவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நீரனும் சீவாவும் மறைஞ்சுக்குவாங்க. அது தெரியாமல் வந்து அந்த பாக்ஸிங் கிளப்பில் இருக்கவங்கலாம் வேறு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம சீவா வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் சேர்ந்தவனே வந்து தெரிய வருது. ஆனால் ஆக்சுவலாக நீரனுக்கு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக அவன் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட பர்சன் தான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம நீரன் வந்து அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போனோடனே வந்து படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கான். உடனே வந்து நம்ம என்ன பண்ணுறான்னா வந்து, "எந்திரி நம்ம சாப்பிட போகலான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனோடனே வந்து அவங்க எப்பயுமே வந்து ஒரு ஆன்ட்டி கிட்ட தான் வந்து என்னென்னா சாப்பாடு வாங்கிட்டு இருப்பாங்க. அதே ஆன்ட்டி கிட்டவே வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பாசமாக வந்து சாப்பாடு குடுத்துட்ருக்காங்க. உடனே வந்து, "நீ ஏன் வீட்ல இருந்து சாப்பிட மாட்டேங்கிறியா? எப்போ பாரு வந்து என்ட்டயே வந்து சாப்பாடு வாங்குற? வெளியில நிறைய ஹோட்டல்லாம் இருக்குது. இங்கே பிடிக்கலன்னா அங்கே போய் சாப்பிடு" அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம நீரன் என்ன சொல்கிறான்னா, "இல்ல உங்களோட சாப்பாடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வந்து உங்ககிட்டயே வந்து எப்பயும் சாப்பாடு வாங்கிட்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பாசமாக சர்வ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட சொல்லிட்டுருப்பான். அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியும் வந்து சாப்பாடு போட்டுட்ருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஹெம்மும் வந்து "எனக்கும் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பான். உடனே வந்து அவங்களுக்கும் போட்டுட்ருப்பாங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக நம்ம என்னென்ன பண்ணிருவான்னா வந்து லைனில் நிற்காம டேரெக்டாக வந்து நம்ம நீரன் அங்கே இருக்கான் அப்படின்றதுக்காக அங்கே போயிடுவான். உடனே வந்து பின்னாடி இருக்க பசங்கள்லாம் வந்து திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து கிட்ட சொன்னதுக்கு, பின்னாடி வந்து நம்ம சீவா தான் நின்றுருக்கான். சீவா நின்னோடனே வந்து, "நான் கோவப்பட மாட்டேன். நீங்கள் போய் வாங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்லுவான். உடனே வந்து அவனோட பேரை வந்து தப்பு தப்பாக படிச்சுட்டு, "ரொம்ப நன்றி. உன்ன மாதிரி ஒரு ஜூனியர் கிடைக்கிறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு" சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டு திரும்புவான். உடனே வந்து நம்ம நீரன் வந்து, "உனக்கு உண்மையிலேயே கோவம் வரலையான்னு" சொல்லி கேட்டதுக்கு நம்ம சீவா என்ன சொல்லுவான்னா, "இல்ல நேத்து நீங்க என்ன காப்பாத்துனீங்கல்ல, அதனால வந்து எனக்கு கோவம் வரல. நீங்க வாங்கிட்டு போங்கன்னு" சொல்லிருவாங்க. இவனுங்களும் வாங்கிட்டு போகும்போது ஒரு குச்சி மிட்டாய வந்து அங்கேயே விட்டுட்டு போயிருவாங்க. அத வந்து நம்ம சீவா பார்த்து எடுத்து வச்சுருவான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து இவனுங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம வந்து சீவாவை பற்றி சொல்லுவான். சீவாவை பற்றி சொன்ன உடனே வந்து நம்ம என்ன சொல்லுவான்னா, "சீவானா வந்து அந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கவன் தானே, அவன் வந்து நல்லா படிப்பான்னு கேள்விப்பட்டிருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே வந்து "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, "அவன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டுருக்கான். உடனே வந்து நம்ம என்ன சொல்றான்னா, "ஆமா, அவன் வந்து ரொம்ப நல்ல பையன் தான். ஆக்சுவலா வந்து அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருக்கான். அதுவும் இல்லாம நெறைய கிளப்ல வேற ஜாயின் பண்ணியிருக்கான். அவனுக்கு இருக்க திறமையே வந்து வேற லெவல்ல இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவன பத்தி வந்து ஃபுல்லா சொல்லிட்டுருக்கான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம நீரனும் வந்து கேட்டுட்ருக்கான். அப்போ தான் நம்ம வந்து இன்னும் வந்து அந்த சீவாவை பற்றி நெறைய சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவன் வந்து ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் ஒரு மெம்பர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளப் இல்லாமல் நெறைய கிளப்பில் வேறு மெம்பராக இருக்கான். அவன் வந்து எல்லாருக்கும் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவான். அதுவும் இல்லாமல் வந்து அவன் வந்து இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சில் அந்த பிரின்சிபல் இருப்பார்ல, அவருக்கு வந்து செல்ல பையனும் அவன் தான். அவன் வந்து அழகாவும் இருப்பான். ஆனால் என்ன கண்ணாடி போட்டிருப்பான். ஆனால் வந்து கண்ணாடி போட்டதுலேயே வந்து அவன் அழகா இருக்கான். ஆனா வந்து அவன் வந்து நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்கான். இப்படியே வந்து நம்ம நீரனும் வந்து அவன் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக கேட்டுட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னா வந்து நம்ம சீவா வந்து டேரெக்டாக நீரனை பார்க்க வரதுக்காக வந்துடுவான். வந்த உடனே என்ன பண்ணுவான்னா, "நீங்கள் இதை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு" சொல்லிட்டு அந்த குச்சி மிட்டாயை எடுத்து நம்ம நீரன் கிட்ட கொடுப்பான். உடனே நீரனும் வந்து "குச்சி மிட்டாயா?" அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்டேருந்து வாங்கிடுவான். வாங்கின உடனே வந்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சீவாவும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கிளம்புனதுக்கப்புறம் வந்து நம்ம நீரன் என்ன பண்ணுவான்னா, அந்த குச்சி மிட்டாயை தான் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "முதல்ல சாப்பிடாம குச்சி மிட்டாய் பிரிச்சுட்டு இருக்கல்ல நீ" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கிளாஸ்க்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம நீரன் போகும்போது வந்து தாரா வந்து, "நீ சாப்பிட்டியான்னு?" சொல்லி கேட்டதுக்கு, "இல்ல நான் சாப்பிடல. நானும் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சமைக்கிற சாப்பாடுலாம் எனக்கு பிடிக்காது. ஆன்ட்டி சமைக்கிற சாப்பாடு தான் பிடிக்கும். நான் இங்கே வந்தா சாப்பிடுவேன்னு" சொல்லிட்டு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து
அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம நீரன் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆன்ட்டி சமைக்கிற சாப்பாடை வந்து யாரும் சாப்பிட்றதில்ல, யாரோ வந்து அதில் கரப்பான்பூச்சி இருக்குன்னு வந்து ரூமர்ஸை வந்து கிளப்பி விட்டுட்டாங்க, அதனால யாரும் அங்கே சாப்பிட்றதில்லன்னு சொன்னோடனே நம்ம நீரன் வந்து டைரெக்டாக ஆன்ட்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசினோடனே வந்து ஏன் இந்த தடவை வந்து யாருமே வரல உங்கள் கடைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கும் அதான் தெரியல, இதுவரையும் 2 பேர் தான் வந்து வாங்கிட்டு போனாங்க, எனக்கும் சந்தேகமாக இருக்குது, ஏதோ நடந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம நீரன் வந்து அங்கே அந்த பாக்ஸிங் கிளப் மெம்பர்ஸ்லாம் இருக்கிறத பார்த்துட்டு போய் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். நீ தானே அந்த ரூமர்ஸ் எல்லாம் பரப்புனது அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். உனக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸிங் கிளப்பில் இருக்கவங்களும் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம நீரன் என்ன சொல்லுவானா வந்து, ஓ ஃபேஸ்லேயே அதான் நல்லா எழுதி ஒட்டியிருக்கே, நீ தான் இந்த வேலையை பார்த்தேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து கத்த ஆரம்பிச்சிடும். உடனே வந்து என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இவனுங்க 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. மொத்த பசங்களுமே வந்து இவனுங்க சண்டை போடுறதே தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது பிரின்சிபல் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தான் வந்து நம்ம சீவாவும் அந்த இடத்துக்கு வரான். இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே வந்து யார் யார் சண்டை போட்டாங்களோ அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சு நம்ம பிரின்சிபல் வந்து திட்டுறாரு. இப்படியெல்லாம் எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் வந்து சண்டை போட்டதுனால வந்து உங்களோட மார்க்ஸ் எல்லாம் நான் குறைக்க போகிறேன், உங்களோட மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா நிறைய கிளப்பில் சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதை விட்டால் வேறு வழியே கிடையாது. நான் உங்களை வந்து தூக்கி விடலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து இதை வார்னிங்கோடு விட்டுடுறேன், ஆனால் நீங்கள் இதெல்லாம் இனிமேட்டு பண்ணக்கூடாது, சண்டையே வந்து போடக்கூடாது இந்த ஸ்கூல்லன்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபல் வந்து போயிடுவார். பிரின்சிபல் போகிறதுக்கு முன்னாடி சீவா தான் என்கிட்ட சொன்னான்னு வேறு சொல்லிட்டு போயிடுவார். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நீரன் வந்து எதுக்காக வந்து என்கிட்ட சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸிங் கிளப் கிட்ட கேட்டோடனே, நீ தானே ஃபஸ்ட்டு என்னை அடிச்ச, அதனால தான் நான் அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உனக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி பாக்ஸிங் கிளப்பில் இருக்கவங்க கேட்டதுக்கு வந்து நீரன் என்ன சொல்லுவானா, இந்த ஜூனியர் பையன் மேலே இனிமேட்டுக்கு வந்து கை வைக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் ரேகிங்கும் பண்ணக்கூடாது, உனக்கு சாப்பாடு வேணால் நீனே வந்து பணம் சம்பாரித்து போய் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து நீரன் வந்து சீவாட்ட, நீ எதுக்கு பிரின்சிபல்கிட்ட போய் மாட்டி விட்டேன்னு கேட்டதுக்கு, உன்னை வந்து யாராவது அடிச்சிருவாங்கன்னு பயந்துட்டேன், அதனால தான் வந்து நான் போய் மாட்டி விட்டேன்னு சொல்லுவான். என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது, நீ இப்போ வந்து பிரின்சிபல்கிட்ட சொன்னதுனால தான் வந்து நான் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை எனக்கு வந்து உங்கள் மேலே ஒரு அடி கூட விழக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் வந்து நான் பிரின்சிபலை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம நீரனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சீவாவே வந்து எங்களோட கிளப்பில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, இது வந்து உங்களோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், நீங்கள் வேணால் டைம் இருந்தால் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து நம்ம நீரன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். உடனே நீரனும் வந்து பார்த்துட்டு இருப்பான். இருந்தாலும் நீ எதுக்கு என் பிஸ்னஸை வந்து மூக்க நுழைக்கிற, நான் வந்து ஸ்கோரை ஏற்றாமல் இருக்கிறதுலாம் என்னோட வேலை, எதுக்காக நீ வந்து நுழையிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு, இது பேர் மெடலிங்லாம் இல்லை, நான் வந்து மூக்கெல்லாம் நுழைக்கல, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இதை பண்ணிங்கன்னா வந்து உங்களோட ஸ்கோர் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து நீரன் கிட்ட சொல்லுவான். உடனே நீரனும் வந்து என்னதான் அப்படின்னு பார்த்தா கிளீன், அதாவது சீல இருக்க டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுற ஆக்டிவிட்டின்னு நினைக்கிறேன். அதை பார்த்த உடனே வந்து சரி நான் வந்து யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து சீவா கிட்ட சொல்லுவான். உடனே சீவா என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து எப்போ வேணாலும் டைம் கிடச்சதுன்னா நீங்கள் வந்து என்னை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரனும் பார்த்துட்டு இருப்பான். இவன் என்னடா சொல்லிட்டு இருக்கான், நான் பார்க்க வரணுமா அவனை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு உன்னை எப்படி கூப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, கிளாஸஸ்னு கூப்பிடுவான்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை கிளாஸஸ் வந்து நான் போடுற கண்ணாடி, அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, சரி அப்போ வந்து உன்னை வந்து கிராவிட்டி ஜூனியர்னே கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து கேட்போம். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவாவும் வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். இன்னொரு பக்கம் வந்து நம்ம நீரனும் வந்து இவன் வந்து பார்வையும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து நம்ம சீவா வருவான். வந்த உடனே வந்து நான் வந்து மேலே இருக்க கிளாஸில் தான் இருப்பேன், என்னோடய ஃப்ரீ டைமில் ஃபுல்லாகவே வந்து அந்த 3rd பில்டிங்கில் தான் இருப்பேன், நீங்கள் வந்தீங்கன்னா என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். உடனே வந்து உன்னோட கிளாஸ் ஷெடியூல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நீரன் கேட்பான். அதுக்கு வந்து சீவா என்ன சொல்லுவான்னா, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து நீரன் கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். அப்போ வந்து நீரனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேங்காக வந்து அவனை சுற்றி நின்று, நீ வந்து அவன் கூடலாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அப்போ தான் வந்து நம்ம நீரன் வந்து முன்னாடி, அதாவது இவன் வந்து நம்ம சீவாவை வந்து காப்பாற்றினால அன்றைக்கி நடந்தது வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம சீவா என்ன சொல்லுவான்னா, ரொம்ப நன்றி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் கிட்ட சொல்லுவான். உடனே நீரன் வந்து இதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், நான் வந்து சீனியர், உன்னை வந்து காப்பாற்றுறது வந்து என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு நீரன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு வந்து நம்ம சீவாவும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் உங்களை வந்து உங்களோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம சீவா கேட்கும்போது நீரன் என்ன சொல்லுவான்னா, நம்ம 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஆகலை, அதனால் நேம்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம சீவா வந்து என்ன சொல்லுவான்னா வந்து, இங்கே இருக்க பிளானட்ஸோட நேம் எல்லாமே தெரியும், ஆனால் நான் அது கூட க்ளோஸாக இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே வந்து நம்ம நீரனும் வந்து யோசிச்சுட்டு இருப்பான். என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான்.
சொல்லுவான், "எதுக்காக வந்து நீ எல்லாத்தையும் பிளானட்ஸ் கூட வந்து சம்மந்தப்படுத்துற? இப்போ வந்து நம்ம க்ளோஸ் கிடையாது. அதனால நான் என்னோட பேர வந்து சொல்ல மாட்டேன். நீ இப்போ வந்து கிளம்பலாம். அவனுங்க எல்லாம் போயிட்டாங்க பாக்ஸிங் கிளப்ல இருக்கவனுங்கலாம்" அப்படின்னு சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீரன் வந்து, "இருந்தாலும் வந்து நீங்க ஹெல்ப் பண்ணீங்கல்ல, அதனால உங்களோட பேர வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொன்னதுக்கு, நம்ம நீரன் என்ன பண்ணுவான்னா, அவனோட கிளாஸ போய் வந்து டச் பண்ணிட்டே இருப்பான். டச் பண்ணதுக்கப்புறம் வந்து, "வெளியில போ. அவனுங்க கிளம்பிட்டாங்கன்னு" சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து சீவா வந்து சொல்லுவான். ஆனா சீவா என்ன சொல்லுவான்னா, "என்ன வந்து வீடு வரையும் ட்ராப் பண்ணுறீங்களா?" அப்படின்னு கேட்டுருவான். "என்ன நினச்சிட்டு இருக்க? நான் அதுக்கெல்லாம் வரல. நீ வந்து போ. அவனுங்கலாம் போயிட்டாங்க. உன்ன திருப்பி ஃபாலோலாம் பண்ண மாட்டாங்க" அப்படின்னு சொன்னோனே, எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து நீரன்ட்ட கேட்பான். "இந்த பக்கம் எங்கே வர? அந்த பக்கம் போ" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டோனே வந்து, "எனக்கு இருந்தாலும் பயமா இருக்கு. நீங்க வந்து என்ன வந்து விட்டுட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து நீரன்ட்ட கேட்பான். நீரன் வந்து, "அதெல்லாம் முடியாது. போ" அப்படின்னு சொல்லுவான். போயிட்டே இருக்கும்போது வந்து நீரன் வந்து அங்கேயே தான் நின்னுட்டுருப்பான். நின்னுட்டு வந்து அப்படி திரும்பியே வந்து அவனுக்கு வழிய சொல்லிட்டுருப்பான். "இந்த பக்கம் இல்ல, லெஃப்ட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நீரன் வந்து அந்த பக்கம் திரும்பியே வந்து நம்ம சீவா கிட்ட சொல்லிட்டுருப்பான். உடனே சீவாவும் வந்து அவன் சொல்றத கேட்டு அதே மாரி அந்த பக்கம் வழியா போய் அவனும் வந்து அந்த பாக்ஸிங் கிளப்ல இருக்க சீனியர்ஸ் கிட்டேருந்து இவன் வந்து தப்பிச்சுருவான். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்ம நீரன் வந்து யோசிச்சு பார்க்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேலி செய்யும்போது. அப்பதான் வந்து நம்ம நீரன் வந்து, "ஆமா, நான் அவன்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கேன். அதுவும் இல்லாம இப்போ கூட நான் பேசுனேன். நீங்க பார்க்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு வேற திசையில போவான். வேற திசையில போனோனே, "இல்ல, நான் இப்படி போகணும்" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இப்படி வந்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம நீரன் என்ன பண்ணுவான்னா, தாராவையும் கூட்டிட்டு என்ன பண்ணுவான்னா, அஸ்ட்ரானமிக்கல் கிளப்புக்கு வந்து கூட்டிட்டு போவான். அப்ப தாரா என்ன கேட்பான்னா, "நீ மட்டும் போக வேண்டியது தானே, எதுக்கு என்னையும் கூட்டிட்டு போறன்னு?" கேட்டதுக்கு, "எனக்கு வந்து அஸ்ட்ரானமிக்கல் கிளப்ப பத்தி தெரியாது. பிளானட்ஸ் நேம் கூட தெரியாது. அதனால எனக்கு கூட கம்பெனிக்கு வந்து நீனும் வா" அப்படின்னு சொல்லிட்டு தாராவையும் இழுத்துட்டு போவான். அங்க இருக்க அந்த அஸ்ட்ரானமிக்கல் கிளப்ல இருக்க ப்ரொஃபசர் வந்து செம்மையா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. பண்ணது மட்டும் இல்லாம, "வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருந்தேன். நீங்க தானே அஸ்ட்ரானமிக்கல் கிளப் வந்து படிக்க போறீங்க. வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டுருப்பாரு. இன்வைட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்பாரு. என்ன கொஸ்டின்னா வந்து, "ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த உலகத்த ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியுமான்னு?" கேட்டோனே, "எனக்கு சத்தியமா தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு நீரன் வந்து சொல்லுவான். அதுக்கு வந்து அந்த ப்ரொஃபஸரும், "எனக்கும் தெரியாது. அத பத்தி படிக்கிறதுக்கு தான் நீங்க உள்ள வரீங்க. வாங்க, வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இன்வைட் பண்ணிட்டுருக்காரு. உடனே வந்து இவனுங்க 2 பேரும், ப்ரொஃபஸரும் சரியில்ல, அங்க இருக்க ஸ்டூடெண்ட்டும் சரியில்ல. எல்லாம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்பதான் வந்து அங்கேருந்து நம்ம சீவாவும் வருவான். வந்த உடனே வந்து, "உள்ள வாங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு உள்ள போயிருவான். உள்ள போனதுக்கப்புறம் வந்து இவனுங்களும் கவனிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம நீரன் வந்து சீவா கிட்ட வந்து, "வெளியில இருக்கவங்கலாம் வந்து இந்த கிளப்ல வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சீவாட்ட வந்து கேட்டதுக்கு, சீவா என்ன சொல்லுவான்னா வந்து, "இல்ல, இங்க வந்து மேக்ஸிமம் யாரும் சேர மாட்டாங்க. மினிமம் தான் வந்து சேருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சீவா வந்து நீரன் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பான். என்னன்னா வந்து, "இந்த உலகம் வந்து எத்தனை வருஷம் பழமையானதுன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து நீரன்ட்ட கேட்கும்போது, நீரன் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொன்னோனே, 14 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு சொல்லுவான். 14 பில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரனும் வந்து அதுக்கு எத்தனை 0 இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, "நீ வந்து ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டுட்ட. 9 0 இருக்குன்னு" சொல்லிட்டு நம்ம சீவா சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு, நம்ம இப்போ பார்க்குற ஸ்டார்ஸ் கூட வந்து ப்ரெசென்ட்ல இருக்கிறது கிடையாது, பாஸ்ட்ல இருக்குது. அது வந்து நம்ம லைட்டு குடுக்குறதுக்காக வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ வந்து அது எடுத்துக்குது. அதனால பாஸ்ட்ல இருக்க ஸ்டார்ஸ தான் வந்து நம்மளால இப்போ பார்க்க முடியும். ப்ரெசென்ட்ல இருக்க ஸ்டார்ஸ நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா வந்து நீரன் கிட்ட வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம நீரனும் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு, "ஓ! அப்படியா?" சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம தாரா வந்து தூங்கி வந்து நம்ம நீரனோட ஷோல்டர்ல வந்து விழுந்துருவான். விழுந்த உடனே வந்து, "பாரு, நீ தூங்கும்போது வர சளிவெல்லாம் வந்து என்னோட ட்ரெஸ்ல ஒட்டிக்கிச்சு. நான் எப்படி வந்து இத வந்து கிளீன் பண்ணுவேன்? இதோட ஸ்மெல் வேற தாங்க முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீரன் வந்து கத்த ஆரம்பிச்சுருவான். உடனே வந்து நம்ம சீவா என்ன பண்ணுவான்னா வந்து, நீரன கூட்டிட்டு போயி ஒரு ரூம்ல வந்து, "என்ட்ட வந்து ஸ்பேர் ட்ரெஸ் இருக்கு. அதுவும் 2 ட்ரெஸ் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுப்பான். உடனே வந்து நம்ம நீரன் வந்து சீவா கிட்ட, "எதுக்காக வந்து நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டதுக்கு, "சும்மா தான், நான் வந்து எல்லாத்தையுமே எப்பயுமே கேரி பண்ணியிருப்பேன்" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து நம்ம நீரனும் வந்து, "அப்போ மஸ்கிட்டோ ஸ்ப்ரே வச்சிருக்கியான்னு?" கேட்டதுக்கு, "ஆமா, அதுவும் இருக்கு. என்னோட பேக்ல தான் இருக்கு" அப்படின்னு சொல்லுவான். "வேணுமா? எடுத்து தரவான்னு?" கேட்டதுக்கு, நீரன் வந்து, "இல்ல, சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா பார்ப்பான். "என்னடா இது, இதெல்லாமா வந்து பேக்ல வச்சிருப்பாங்கன்னு" பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம சீவா வந்து, "இந்தாங்க, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு ஒரு டீ-ஷர்ட்ட கொடுத்த உடனே வந்து நம்ம நீரனும் வந்து சேஞ்ச் பண்ணுவான். சேஞ்ச் பண்ணோடனே, "எதுக்கு இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க? ரெஸ்ட் ரூமில் போய் சேஞ்ச் பண்ணுங்க" அப்படின்னு சொன்னோடனே நம்ம நீரன் வந்து சீவா கிட்ட வந்து, "என்ன, உனக்கு வந்து வெட்கமா இருக்கா? நான் வந்து ட்ரெஸ்ஸை தானே மாத்துனேன். நான் வந்து குளிக்கலாம் இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே வந்து, "இருந்தாலும் வந்து நீங்க வந்து அங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கன்னு" சொன்னதுக்கு, நம்ம நீரன் வந்து, "நீ கண்ணாடி தானே போட்டிருக்க. அதை கழட்டினீன்னா ஒன்றும் தெரியாது" அப்படின்னு சொன்னதுக்கு, "நான் கண்ணாடி கழட்டினேன்னா எனக்கு சுத்தமா எதுவுமே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து, "உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ் போடுறீங்க? 2 ட்ரெஸ் இருக்கு. எத வந்து போடுறீங்கன்னு" கேட்டதுக்கு, "நான் வந்து உன்னோட ட்ரெஸ் தான் போடலான்னு இருக்கேன். அத கழட்டி குடு" அப்படின்னு கேட்டுட்ருக்கான்.
உடனே வந்து நம்ம சீவா வந்து இல்லை இதை நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ் தான் வந்து அங்கே ஒன்று இருக்குது, அதை எடுத்து போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா வந்து நீரன் கிட்ட சொல்கிறான். இல்லை எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும், நீ போட்டிருக்கதை வந்து கழட்டி கொடு, நான் தான் கேட்குறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து நீரன் வந்து நம்ம சீவா வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம சீவா என்ன பண்ணுறான்னா வந்து இந்த 2 ட்ரெஸ்ஸில் எது வேணாலும் எடுத்து போட்டுக்கங்க, என்னோடய ட்ரெஸ்லாம் நான் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவனும் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வருவான். வெளில வரும்போது தாரா கிட்ட வந்து அவன் வந்து ஸ்பேர் ட்ரெஸ்லாம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பான். நின்னதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்ச நேரம் கழித்து வந்து நம்ம சீவாவும் வந்து அதே பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து கீழே உட்காந்துருப்பான். கீழே உட்காந்து நம்ம நீரனை தான் வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பஸ்ஸும் கிடச்சிரும். பஸ்ஸில் ஏறினதப்பயும் வந்து 2 பேரும் ஒரே பஸ்ஸில் தான் ஏறுவாங்க. நம்ம சீவா வந்து நீரனை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனால் நீரனுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்ம சீவா வந்து முன்னாடி போயிட்டுருப்பான். நீரன் வந்து பின்னாடி வந்துட்டுருப்பான். பின்னாடி வரும்போது நம்ம நீரன் வந்து நாங்கள் 2 பேரும் உண்மையிலே பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து சீவா வந்து ஆமான்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்து பதில் சொல்லுவான். உடனே வந்து நம்ம நீரன் வந்து நான் தான் பின்னாடி வரேன்னு தெரியுதுல்ல, அப்போ பின்னாடி திரும்பியே பதில் சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இப்படியே போயிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்டதுக்கு, உங்களுக்கு தான் வந்து நான் க்ளோஸ் ஆகிறது பிடிக்காதுன்னு நினச்சேன், அதனால தான் வந்து நான் எந்த பதிலுமே சொல்லல, நான் அப்போலேருந்தே வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே வந்து உங்களை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீவா சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, நம்ம க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து வேறு மீனிங், நீ வந்து வித்தியாசமாக சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் என்ன பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீரன் வந்து சீவாட்ட கேட்டோடனே சீவா என்ன சொல்லுவான்னா வந்து, நான் வந்து பிளானட்ஸ் கிட்ட மட்டும்தான் க்ளோஸாக இருப்பேன்னு சொல்லலை, நான் வந்து எனக்கு பிளானட்ஸை தவிர மற்ற விஷயங்களும் பிடிக்கும், நான் வந்து உங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், உங்களை நான் வந்து லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீவா வந்து நம்ம நீரன் கிட்ட வந்து டைரெக்டாக கேட்டுருவான். இதோட வந்து இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.